Taste the Daily. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் லாரியின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் ஆறுதல் தெரிவித்தார். சத்துவாச்சாரி பகுதியைச் சேர்ந்த ஜான்சன் என்பவர் அவரது மனைவி புஷ்பராணியுடன் இருசக்கர வாகனத்தில் எத்திராஜ் மண்டபம் அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த லாரி ஒன்று இருசக்கர வாகனம் மீது மோதியதில் ஜான்சன் காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் அவரது மனைவி லாரியின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். இந்நிலையில் வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு உயிரிழந்த குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியதுடன் விபத்துகளை தடுக்க மாநகராட்சி நிர்வாகத்தினருக்கு அறிவுறுத்தினார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சுகாதாரமற்ற முறையில் குடிநீர் வழங்கப்படுவதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட சாத்தியம் கிராமத்தில் கிணற்று நீருடன் ஏரியில் உள்ள நீரும் கலந்து சுகாதாரமற்ற முறையில் உள்ளது. எனவே கிணறுகளை சுத்தம் செய்து குடிநீர் வழங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வேப்பூரிலிருந்து விருத்தாச்சலம் செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரக்கடம் மேம்பாலத்தில் சாலை சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இந்த மேம்பாலத்தில் தற்போது தார் சாலை ஆங்காங்கே பெயர்ந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் உள்ளனர். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சேதமடைந்த சாலையை சீரமைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் பிரபல தொழிலதிபர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். குழந்தைவேல், முருகன் ஆகியோருக்கு சொந்தமான நகைக்கடை, பெட்ரோல் பங்க் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த 30க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் சத்திரப்பட்டியில் நிதி நிறுவன அதிபர் செந்தில்குமார் என்பவரின் வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். நிதி நிறுவன அதிபர் செந்தில்குமார் பாஜக நிர்வாகிகளுக்கு நெருக்கமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் மழை பெய்தது. நாகர்கோவில், பூதப்பாண்டி, ஆரல்வாய்மொழி, குளச்சல் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் மழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்படாதவாறு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஸ்டாலின் அரசு மேற்கொள்ள மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.